மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள்.
பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தியான நிகழ்வின் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளினுடைய சிறு தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் இது தூய மத்தியை எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கிறேன். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வாசிக்க கேட்ட இந்த வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பல்வேறு நேர இடைவேளைகளிலே வந்த பணியாளர்களுக்கு ஒரே விதமான கூலியை கொடுப்பதனுடைய நிகழ்வாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பகுதியை உன்னிப்பாக கவனித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய 3 குணாதிசயங்கள் இந்த ஓமையின் மூலமாக வெளிப்படுகிறது. முதல் ஆண்டவருடைய பண்பு குணாதிசயம் என்னவென்றால், ஆண்டவர் நீதியாய் எல்லாவற்றையும் செய்கின்ற கடவுள். He is perfectly just. ஆண்டவர் நீதியாய் எல்லாவற்றையும் செய்கின்ற கடவுள். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இரக்கமுள்ள ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். He is wonderfully merciful God என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது பார்க்கும் பொழுது ஆண்டவர் தயால குணம் உடையவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. He is incredibly gracious என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் நீதியாய் எல்லாவற்றையும் செய்கிறவர், இரக்கமுள்ளவர், தயால குணமுள்ளவராக இருக்கிறார் என்பதை இந்த 3 பண்புகளையும் இந்த ஓமையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு எடுத்து கூறுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நியாயமாய் எல்லாவற்றையும் செய்கின்றவர். ஏனென்றால் அதில் முதலிலே பணியை அழைக்கின்ற மக்களுக்கும் அதற்கு ஏற்ற கூலியை தருவதாக ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறார். அதே சமயத்திலே பல்வேறு கால இடைவெளிகளிலே இந்த பணியாளர்களை அழைக்கும் பொழுதும் அவர்கள் பணிக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுப்பதாக அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்ம எந்த பணியை செய்கிறோமோ, நாம் எதை செய்கிறோமோ அதற்கு ஏற்ற விதத்திலே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களையும் அதற்கான கூலியையும் கொடுப்பார் என்று சொல்லி இந்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆகவே அவர் நியாயமாய் எல்லாவற்றையும் செய்கின்றவர். நாம் எதை செய்தாலும் அதற்கேற்ற பலனை கடவுள் கொடுக்கிறார்கள். ஆகவே தான் ரோமர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது தேவன் அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பதிலளிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம என்ன செய்கின்றோமோ அதற்கு ஏற்ற இந்த பிரதிபலனை கடவுள் நமக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது நாம் இந்த 2 குணாதிசயங்களை பார்க்கிறோம். நாம் இந்த தண்டனைக்குத்தான் தக்கவர்கள் என்பதை காட்டிலும் அதிகமாக கடவுள் நம்மை தண்டிப்பதில்லை. ரோமர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள நியாய தீர்ப்பு வெளிப்படும் என்று சொல்லி நம்ம எதை செய்கின்றோமோ அதற்கேற்ற பலனை கடவுள் தருவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த பகுதியில் பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது நாம் எந்த கணத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமோ அதைக்கு குறைவாகவும் ஆண்டவர் கொடுப்பதில்லை. அதை சரியாக அந்த விகிதத்திலே கடவுள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது என்னைக்காவது நம்ம செய்யாத தவற்றுக்கு கடவுள் தண்டித்திருக்கிறார் என்று சொல்லி யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த உலக பிரகாரமான காரியங்கள், உலகம் நம்மை நம்ம செய்யாத காரியங்களுக்கு நம்மேல் குற்றம் சுமத்துகின்ற விதமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் ஒருபொழுதும் அப்படி செய்வதில்லை. நாம் என்ன செய்கின்றோமோ அதற்கேற்ற பலனை கொடுக்கின்ற கடவுளாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்கின்ற கடவுள். இரண்டாவது ஆண்டவருடைய குணத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் ரொம்ப இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். வசனங்கள் 6-7 அந்த 20ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் பார்க்கும் பொழுது ரொம்ப இரக்க குணம் உடையவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். He is wonderfully merciful God என்று சொல்லி பார்க்கிறோம். ரொம்ப இரக்க குணம் உடையவராக இருக்கிறார். 11ஆம் மணி வேளையிலும் அந்த நாள் முடிவதற்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கிறது.
அந்த சமயத்தில் பணியாளர்களை அழைத்து அவர்களுக்கு பணி கொடுக்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் அவருக்கு கிடையாது. ஏனென்றால் அடுத்த நாளிலே அந்த பணியை தொடரலாம். அடுத்த நாளிலே பணியாளர்களை அழைக்கும் பொழுது அது முழு நாளும் அவர்களிடத்திலிருந்து பணியை வாங்கி கொள்ளலாம். ஆனால் கடைசி நேரத்தில் அவர்களை அழைக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு அவசியமில்லை. ஆனாலும் அந்த கடைசி நேரத்திலும் அவர்களை அழைத்து அவர்களுக்கு பணி கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த எஜமானுக்கு பணியாளர்கள் அந்த சமயத்திற்கு பணி செய்வதற்கு தேவையில்லை. ஆனால் இந்த பணியாளர்களுக்கு பணி தேவை. ஏனென்றால் அன்றைக்கு தன்னுடைய குடும்பங்களை போஷிக்க வேண்டும் என்கின்ற அந்த பணி தேவை. அதை உணர்ந்துகின்ற எஜமானனாய் கடைசி மணித்துளி, அதாவது 1 மணி நேரம் இருந்தால் கூட அந்த 1 மணி நேரத்திற்கும் அவர்களை அழைத்து அவர்களுக்கு ஏற்ற கூலியை கொடுப்பதாக பணிக்கு அழைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் சங்கீதம் 103 பார்க்கின்ற பொழுது 13-14 வசனங்களில் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி, தகப்பனை போல நேசிக்கின்ற இறங்குகின்ற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது பார்க்கின்ற பொழுது அவர் தயால குணமுடையவர். He is incredibly gracious God என்று சொல்லி பார்க்கிறோம். தயால குணம் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது தயால குணமுள்ளவர் என்று சொல்லி பார்க்கும்பொழுது 2 காரியங்களை பார்க்கிறோம். அதில் பின்னால் வந்தவர்களுக்கு முதலிலே வந்தவர்களை காட்டிலும் அதிக கூலி கொடுக்கவில்லை. அதில் முதலிலே வந்தவர்களுக்கு குறைத்தும், அவர் பேசின கூலியை குறைத்தும் கொடுக்கவில்லை. ஆல் ஆஃப் தம் வேர் ட்ரீட்டட் ஈக்குவலி, எல்லாரையும் சமமாக நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாரையும் சமமாக நடத்தி எல்லாரும் தங்களுடைய குடும்பங்களுக்கு அன்றைய தினத்தில் மகிழ்ச்சியோடு திரும்ப வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் சமமான கூலியை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தயாளமுள்ள கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். The land owner was perfectly fair with the earlier workers and he was incredibly gracious with the later worker என்று சொல்லி பார்க்கிறோம். முதலிலே வந்தவர்களுக்கு அவர் பேசின நியாயமான கூலியை கொடுக்கிறார். பின்னால் வந்தவர்களுக்கு தன்னுடைய தயால குணத்தின் மூலமாக அவர்களும் அன்றைய தினத்தினுடைய அந்த கூலியை முழுமையாய் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய குடும்ப சூழலை பார்த்து முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதே கூலியை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் முன் வந்தவர்கள் அந்த பின் வந்தவர்களோடு சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு பதிலாக அந்த they were questioning the generosity of the landowner, அந்த தயால குணத்தை கேள்வி எழுப்புகின்ற மக்களாக இருக்கிறாங்க. இவர்கள் உண்மையில என்ன செய்திருக்கணும் வேண்டும் என்று சொன்னால், நம்மோடு உழைக்கின்ற வர்க்கம் ஒருவேளை கடைசி நேரத்தில் வந்திருந்தாலும் அவர்களுக்கும் சமமான கூலி கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் மகிழ்ந்து கொண்டாடி இருக்க வேண்டும். ஆனால் கேள்வி கேட்கின்றவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இந்த மூத்த குமாரனை பார்க்கின்ற பொழுது கூட சொல்றார், தன்னுடைய இளைய குமாரன் வருகின்ற பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட பணி செய்கிறேன், ஆனால் ஒரு கன்றுக்குட்டியாவது நான் என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து சந்தோஷமாக இருப்பதற்கு நீ கொடுக்கவில்லை என்று சொல்லி அப்பொழுதும் தன்னுடைய சகோதரனை, இளைய சகோதரனை குறை சொல்லுகின்ற மூத்த சகோதரனை போல இந்த முன்னால் வந்த பணியாளர்களும் பின்னால் வந்த பணியாளர்களை சுட்டிக்காட்டி எஜமான் மீது பழி சுமத்துகின்ற மக்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சந்தோஷப்பட்டிருக்கணும், ஆனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, குறை கூறுகின்றவர்களாக. ஏனென்றால் அவர்கள் சொல்லுகின்ற விஷயத்தை பார்க்கின்ற பொழுது, நாங்கள் பகலின் கஷ்டத்திலும் வெயிலின் உஷ்ணத்திலும் நாங்கள் பணி செய்தோம், ஆனால் எங்களை இவர்களுக்கு சமமாக்கினீரே என்று சொல்லி அவர்கள் குறை கூறுகிறதை இந்த இடத்துல பார்க்கிறோம். ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, முதல்ல என்னுடையதை என் இஷ்டமாய் செய்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஐ வாண்ட் டு கிவ், ஐ விஷ் டு கிவ் என்று சொல்கிறேன். நான் என்னுடைய விருப்பத்தின்படி எனக்கு கொடுப்பதற்கு அதிகாரம் இல்லையா? ஏனென்றால் இஸ் எ கிரேஷியஸ் காட், அவர் தாராளமாய் இரக்கமாய் எல்லாருக்கும் கொடுப்பதற்கு அவர் என்ன பண்ணுறார், விரும்புகிறார். ஆனால் நாம் மட்டும்தான் என்ன சொல்கிறோம், எப்பொழுதுமே குறை கூறி கொண்டு இருக்கின்ற மக்களாக இருக்கிறோம். இரண்டாவது என்ன சொல்கிறாரு, நான் தயாளனாய் இருக்கின்ற பொழுது நீங்கள் வன்கண்ணனாய் இருக்கலாமா என்று சொல்லி அவர்களிடத்தில் இந்த எஜமான் கேள்வி எழுப்புகிறதையும் பார்க்கிறோம். அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாமளும் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய மன்னிப்பை மற்றவர்கள் பெற்றுக்கொள்கிற பொழுது, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை மற்ற மக்கள் பெறுகின்ற பொழுது அவர்களை பார்த்து பொறாமைப்படுகின்ற மக்களாக இல்லாமல் அவர்களோடு சேர்ந்து மகிழ்ந்து களி கூற வேண்டிய மக்களாக இருக்கிறோம். ஏனென்றால் பல சமயங்களில் அதை செய்வதில்லை. ஏனென்றால் இந்த ஆசீர்வாதத்தையும் மன்னிப்பையும் பெறுவதற்கு நான் மட்டுமே தகுந்தவன், நான் மட்டுமே தகுதியானவன் என்று நினைக்கின்றதுனால
மற்றவர்களை நம்ம எப்பொழுதுமே குறைத்து மதிப்பிடுகின்ற மக்களாக இருக்கலாம். எப்பொழுது சொல்றது, நான் பகலின் கஷ்டத்திலும் வெயிலின் உஷ்ணத்திலும் பணி செய்த எங்களை இவர்களுக்கு சமமாக்கினரே என்று சொல்லி குறை சொல்லுகின்ற மக்களாகவே பல சமயங்களில் இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியில் இவர் சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 12ஆம் வசனத்தில், 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவர்கள் சொன்னாங்க, அவர்களை எங்களுக்கு சமமாக்கினீரே, யூ ஹவ் மேட் அஸ் ஈக்குவல் டு தம், எங்களை அவர்களுக்கு சமமாக்கினீரே என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் we are all equal in the kingdom of God. பரலோக ராஜ்யத்தில் நம்ம எல்லாரும் சமமானவர்கள். அங்கே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கின்ற அந்த பாகுபாடு கிடையாது, எல்லாரும் சமமானவர்கள் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் we are equally sinners. நம்ம எல்லாரும் சமமாய் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்கள். we are equally loved by God. கடவுளால் நம்ம எல்லாரும் சமமாக நேசிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் we are equally redeemed by God. ஆகவே கடவுளால் நம்ம எல்லாரும் சமமாக மீட்பை பெற்றிருக்கிறோம் என்கின்ற அந்த உண்மையை ஆண்டவர் இந்த உண்மையின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்பொழுதும் எல்லாவற்றையும் சரியாய் நீதியாய் செய்கின்ற கடவுள். நீதியாய் செய்வதோடு மட்டுமல்ல, எப்பொழுதும் அவர் இரக்கமுள்ளவராக இருக்கின்ற கடவுள். மூன்றாவதாக, இரக்கமுள்ளவராக மட்டுமல்ல, அவர் எப்பொழுதும் தயாள குணமுள்ளவராக இருக்கின்ற கடவுளாக இருக்கிறார். ஆகவே அவருடைய இரக்கத்தையும் அவருடைய நீதியையும் அவருடைய தயாள குணத்தையும் கொண்டாடுகின்ற மக்களாக அவருடைய பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில நாம ஏற்றுக்கொண்டு அவைகளை வெளிப்படுத்துகின்ற மக்களாக வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக நீர் கொடுத்த சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவருடைய நிறைவான பிரசன்னத்தையும் ஆவியானவருடைய வழிநடத்துதலையும் கொடுத்து இந்த நல்ல பண்புகளை நாங்கள் ஆண்டவரே நாங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் அனைவரையும் உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளாக ஒப்படைக்கிறோம். ஆண்டவர் வல்லமையாய் உம்முடைய பணிகளுக்கு என்று எங்களை எடுத்து பயன்படுத்தும்படி இறை மகன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே. ஆமென். தேவ சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.